அடிக்க வந்த கதை உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? அது சொல்லு. நீ சொல்ல மாட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எனக்கு யார் சொன்னா, ஒரு வாட்டி வியட்நாம் வீடு சுந்தரம் அங்கிளை பார்த்தேன். அப்போ சொன்னார், ஏய் உங்க அப்பாவை நாங்களே அடிக்க போனோம். சொன்னேன், அங்கிள் நீங்களே பாவம் அங்கிள், ட்ரிப்ஸ் ஏத்துற லெவலில் இருக்கிறீங்க, நீங்க எங்க அப்பா அடிக்க போனீங்க அப்படின்னு. இல்லடா என் முதலாளி பொண்ணை உங்க அப்பா வந்து சைட் அடிச்சாரா, சும்மா விட முடியுமா, துப்பாக்கிலாம் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னாரு. அவ்வளவு சீன் இல்லையே, ஏன் துப்பாக்கிலாம் எடுத்து போனீங்க அப்படின்னா, அப்படி ஒரு கேட்டேன். பார்த்தா சொல்லுங்க உங்களை யார் அடிக்க வந்தது? ஆளெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்கிறதுக்கு. நான் நந்தன வீட்டில் இருந்தேன், ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரர், அவரு கூட இன்னும் 2-3 பேர் எல்லாம் வந்து நம்ம பயங்கர மிரட்டல். அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டாக வேற ஆகிட்டாங்க எனக்கு. நான் உடனே அவங்களுக்கு செட்டப் பண்ணி கூட்டு போய் புகாரியில் போய் அவங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள செட்டப் பண்ணி. அடிக்க வந்தது என்ன, அடிக்க வந்தாங்களா அந்த சீனை சொல்லுங்க. அது சொல்லுங்க. இவங்களை லவ் பண்றேன்ல, மேட்ரு தெரிஞ்சு போச்சுல, எப்படி நம்மள தான் டிரைவர் பையன், நீ போய் அவங்கள லவ் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்னொரு தடவை அவங்ககிட்ட பேசினா அவ்வளவுதான், ஆச்சா போச்சான்னு பெரிய மிரட்டல். நம்மளுக்கு யாரும் வேற இல்லை கிடையாது எங்க வீட்டுல, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்படி மிரட்டிட்டு போனவங்க தான் அவங்கெல்லாம். அது என்னமோ கடவுளை பார்த்து எப்படி அந்த அம்மா அட்டம் பிடிச்சிட்டாங்கண்ணா, கட்டினா அவரை தான் கட்டுவேன், கட்ட மாட்டேன்னு. பாருங்க உங்க கதையும் அதுதான். அவங்க சொன்னதுனாலதான் எனக்கு இப்போ கலா சொன்னதுனால எனக்கு இதுக்கு இவங்க பிடிவாதம் வந்ததுனால இந்த லவ் இருக்கு. நீங்க வந்து அங்க பார்த்தத அப்படி மூணு விதமான கதை. கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வர மாப்பிள்ளைங்க மாட்டவே மாட்டேன்ட்டாங்க. எங்க மாமனார் அதுக்கு மேல இது வரைக்கும் வளையல் ஒட்டியானோ இந்த மாக்கு நீ என்ன போட்டாலும் அவர் தான்ட்டாங்க. சூப்பர் அம்மா. இல்லை அங்கிள், அது இப்போ பார்க்கும்போது நானே பார்ப்பேன் அங்கிள். இப்போ உங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ என் ஜென்ரேஷன் பிரபு ஜென்ரேஷனாக கூட இருக்கட்டும், நான் சிஸ்டரை பார்ப்பேன், பிரபு அவங்க ஒய்ஃப் பார்ப்பேன். ஒருத்தர் வந்து ஒரு லைஃப்பில் ஜெயிக்கணும்னா அவங்க துணை வேணும். இப்போ என் ஒய்ஃப் ஜமிதாலாம் பாவம், ஏன்னா நான் ஒரு டென்ஷன் பார்ட்டி, திடீர்னு சீரியல் என்னவேன், திடீர்னு இதுன்னுவேன், அதுன்னுவேன். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தோடு வாங்கி கொடு, எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடு கேட்டதே கிடையாது. இது கேட்காதாலே எனக்கு ரொம்ப கில்ட் ஆகிடும். சரி சீரியலுக்கு போய் ஏதோ நடிச்சு கிடிச்சு இதை பண்ணிக்கிட்டு பெருசாக எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க கேட்கறதா என்ன இருக்கும், இன்னைக்கு நான் பண்ண சமையல் நல்லா இருக்குதா, நல்லா இருக்குன்னு சொல்லு போதும், பண்ணதை கரெக்டாக சாப்பிட்ரு, உடம்புக்கு எடுத்துக்காது. இப்படிதான் இருக்கு. அது நம்மளுக்கு கடவுள் கொடுத்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கவிஞர்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கு. நிறைய அந்த வார்த்தைகள்லாம் அந்த இசையும் என்ன மாதிரி காதலை தோற்று எங்களுக்கெல்லாம் அந்த பாட்டுகள்லாம் ரொம்ப எப்படி வேற சப்பனம் வைக்கல ஆரம்பிச்சு எல்லாமே மியூசிக்லேயே வளர்ந்துருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணும்போது எந்த சாங் நினச்சி நீங்கள் வந்து சாங் கம்போஸ் பண்ணுங்க? நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்க, அது வரைக்கும் சாங் கம்போஸ் பண்ணது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது எந்த சாங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்க? எனக்கு குருநாதர் விஸ்வநாதன் தான். அது என்ன பாட்டு? அவர் பாட்டு எல்லா பாட்டும் ஏதாவது சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா அவர் என்ன பாட்டு டூயிட் நினைப்பேன். இந்த டூயிட் இப்படி தானே போட்டாரு, நம்மளும் இப்படி தான் போட்டா என்ன அப்படின்னு அந்த ரூட்டை தான் போவேன். பொங்கட்டும் என்ப நினைவு அன்னத்தின் தொகை என்ற மேனியோ பாட வர சவுந்தரனுக்கு, மேனியோ அன்னத்தின் தொகை என்ன மேனியோன்னு வரும். அண்ணே மேனியோ வரலையாப்பா, அதை விட்டுறப்பா. எம்ஜிஆர் அங்கே உள்ள ஜெமினியில் இல்லை நீங்கள் பாடின மாதிரி தான் பாடணும், போய் பாட வையா அவரு. இவர் இங்கிட்டு விரட்டுறாரு, அவர் அங்கே நம்மளை இங்கே விரட்டுறாரு. அவர்கிட்ட போய் தைரியமாக சொல்லுவோம். அந்த அளவுக்கு பெருசாக வளரல நம்ம சவுந்தரகிட்ட போய் இதுதான் பாடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளரலையே. ஆனால் இப்போ பீட் மாத்திரம் நல்லா இருக்குப்பா இந்த பாட்டு. போட்டு சிக்கு 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 தர தர திங் 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 தடாக் சிக்கு திக்கு தடாக் இதுக்கு போட்டோம்னா இப்போ மாடர்ன் ஆகிடும். அது மாதிரிலாம் டெவலப் பண்ணணும். உங்கள் சேனல்லே சொல்லுங்க, நான் வாரத்துக்கு ஒரு சாங் நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன். ரீமிக்ஸ் நான் பண்ணி தரேன். ப்ரொமோ ஸ்டுடியோ இருக்கு, நான் பாட்டு பண்ணிட்டு அது ஒரு 2 பேரை வச்சு, நீங்கள் தான் உங்களுக்கு டிவியில் ஆள் நிறையா இருக்கு, அவங்கள வச்சு அப்படி பிக்சர் பண்ணிட்டு விஷுவல் பண்ணிட்டு பண்ணிடலாம். அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம இப்போயே வச்சு ஆகணுமா? ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமேல் எல்லாம் நம்மளோட கிரியேஷன் என்னென்ன வருதோ, அவருக்கு என்ன வருதோ, எனக்கு என்ன வருதோ, வெங்கட் பிரபுக்கு என்ன வருதோ, எல்லாம் நீங்களும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து பண்ணுங்க. ஜம்முன்னு பண்ணுங்க. எம்எஸ்சி நான் வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் போகிறதுக்கு 4 நாளைக்கு முதல்லம்மா மலர் ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்திருக்காரு. படுத்துட்டு அவர் சாப்பிட மாட்டேங்கிறார், சாதமே இறங்க மாட்டேங்குது. விஜய் மாதிரிலாம் சொல்லுது, சாப்பிடலண்ணா அவங்க சாப்பிடல. அண்ணா வந்து என்ன பண்ணார், வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்துட்டு, அண்ணா கோயிலேருந்து பிரசாதம் இருக்குண்ணா கொஞ்சம் தரங்க. இல்லைப்பா இன்னொன்று இவ்வளோ ஆகிட்டார்ல, கொஞ்சம் சின்னதாகிட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு அண்ணா எடுத்து பிரசாதம் ஊட்டுறாரு, எல்லாம் சாப்பிட்டு அண்ணா கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வரேன். நான் வந்தோடனே அவர் அண்ணா வந்தாச்சு, அப்புறம் தம்பி வர்றியா அப்படின்னாரு. நான் போனோன்னே என்ன படுத்துருக்கீங்க வாங்கினேன், போய் பாட்டுக்கிட்டு ஒரு கிருஷ்ணகான மாதிரி வேறு ஏதாவது பண்ணலான்னு. என்ன
அப்படின்னாரு. இல்லை கிருஷ்ண ஏதாவது பாட்டு கேட்டு பண்ணலாம், இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் சரியா போச்சு சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு. நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட. அவர் பேசுகிறதுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை. நான் என்ன பண்ணேன், ஆனால் நான் வளர்ந்த விதமே வேறுண்ணே. நான் வந்து பாட்டு கம்போஸ் பண்ணேன் ஊரில், நான் தனியாகவே கம்போஸ் பண்ணுவேன்னா அது எப்படியோ என்னவோ தெரியல, அது காற்றுல யார் கேட்டாங்களோ என்னவோ தெரியல, வார்த்தையோட பாட்டு வந்துடும் எனக்கு. அது வந்து எப்படி பார்த்தா சினிமா வந்துடும் அந்த பாட்டு. என்னப்பா சொல்கிறேன், ஆமாண்ணா எனக்கு ஒரு ஐடியா வரும், நான் பாடிடுவேன். அது எது யார் கேட்டாங்களோ யார் சொன்னாங்களோ இதில் சினிமா வந்து என்ன பாட்டு நான் நல்லா கேட்டுருக்கேண்ணே. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள், கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றேன் ஒரு நாள் இரவு அப்படின்னா இது நீ போட்ட பாட்டா? அதான் நான் இதை மாதிரி நிறைய போட்டுக்கிறேன். நெஞ்சம் மறப்பது இது ஊரில் நான் பாடிட்டு இருப்பேன். அது ஏதோ காற்றுல கலந்து யாரோ போட்டாங்க. ஆஹா அப்படியா? அந்த 4 நாளைக்கு முன்னாலம்மா இவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருந்தேன். அங்கே ஃபுல்லாக எமர்ஜென்சி வார்டில் தான் உட்காந்துருக்காரு. அவங்களாம் என் பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு போட்டிருப்பாங்கம்மா. நெஞ்ச மறப்பதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் அண்ணா ஊருவார் அந்த பாட்டுக்கு. நெஞ்சம் மறப்பதில் பாட்டு பாடினார் அந்த மாதிரி. அங்கிள் அப்போ நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு மியூசிக்குள்ளே எப்படி நீங்கள் பேசிக்காக இல்லைம்மா, நான் வந்து பாட்டு தான் எழுதணுங்கிற லட்சியத்தோடு இருந்தேன். நம்ம மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். என்ன பண்ணாங்க, மலேசியா வாசுதேவனும் இந்த ஒரு பையன் சகல ஒருத்தர் விஜய் சொல்லி டப்பிங் பேசுவான்ல விஜய், அவனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு யாரோ ஒருத்தரை ஏமாற்றி பிடிச்சிட்டாங்க. ஒரு ஆளை பிடிச்சிட்டு படம் எடுக்கலாம் வேண்டாம்னா மலேசியா வாசு கதை சொல்லி அதை வந்து படம் எடுக்கிறதுக்கு இந்த சேகர் ஒரு நடிச்ச பண்ணால் அவங்களும் சங்கீதா ஒரு பொண்ணும் நடிக்கிறதுக்கு பிக் பண்ணிட்டாங்க. மியூசிக் ஆப் போடலாம் ஏன்னொன்னே அவங்கள்ட்ட சொன்னால் வாசு சொல்கிறான், வாசுங்களும் ஏய் இளையராஜானா ரொம்ப இதாங்கய்யா, இளையராஜா டியூன்லாம் அமர்ட்ட தான் இருக்குது, அமர போட்டுடலாம் இன்னும் என்ன வந்து கேட்டாங்க. எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியலன்னா நான் என்ன பண்ணேன், என்னடா இன்னொன்று இல்லை நாங்கள் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், நீ அது மியூசிக் பண்ணேன்னா அண்ணன் திட்டு போகிறேன். சும்மா சின்ன படம் தான் நீ பண்ணிவிடு, அவர்கிட்ட போகிறதுக்கு வசதி இல்லை, அதனால தான் நான் கேட்குறோம் இன்னொன்று சரின்ட்டு விட்டேன். வெள்ளிக்கிழமை பேப்பரில் வந்து வெள்ளிக்கிழமை இந்த புதியவர்கள் தயாரிக்கும் படம் இவங்க நடிக்க போகிறாங்க, இதுக்கு இசை முதலாக கங்கை மரம் அமைக்கிறான்னு போட்டு மலர்களிலே அவள் மல்லிகை படத்தோட பேர். நான் காலையில் நான் கல்யாணம் ஆயிடுச்சுல கிட்டார்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ரெக்கார்டிங் தேட்டர் தான். அண்ணா வந்து என்னடா அது பேப்பரில் ஏதோ நியூஸ் வந்துருக்கு இன்னொன்று அவனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க, சும்மா சின்ன படம் வந்து பண்ண. ஓ மியூசிக்கெல்லாம் தெரியுமா? நான் மியூசிக் கம்போஸ் பண்ண மாட்டேன். அப்போ தான் அதெல்லாம் கற்றுக்கிறேன், அந்த படத்தில் தான் கற்றுக்கிறேன். மியூசிக் தெரியுமா உனக்கு, கம்போஸ் பண்ணுறது தெரியுமா, போட அப்படின்னா போட வச்சுருப்போம், கிட்டார் வச்சுட்டு போகணும். கிட்டார் வச்சுட்டு போய் வெளியே நிற்கிறான், அழுகுறான். எனக்கு அதான் சம்பாத்தியம். வெளியே அழுதுட்டு இருக்கேன். ஜிகே வெங்கடேஷன் வந்து இறங்கினாரு. என்னடா இன்னொன்று இல்லைண்ணா இப்படி ஒரு படம் வந்துச்சு, நான் ஒத்துட்டேன், அதை அண்ணா தப்பாக எடுத்துகிட்டு என்னை வந்து வாசிக்கிறதா போடான்னு சொல்லி விரட்டிட்டாரு அப்படின்னோடனே நீ வா சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு பண்ணாரு. அவர் எல்லா கூட்டத்துலேயும் இருந்தார். ராஜா என்னடா அது நானா என்னடா அப்புறம் பேசுவோம். நீ நான் என்கிட்ட மியூசிக் பண்ணி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உனக்கு படம் வந்தபோது உன்னை வெளியே அனுப்புனேன்னா கீர்றா அங்கே இறான்னு தான் நான் சொல்லி பண்ணோம். அன்னைக்கு நீ பண்ணிவிட்டு என்கிட்ட வாசிக்கலை, அது மாதிரி நான் அதுக்காக உன்னை ஒதுக்குன்னா ஏன்னா இப்படி பண்ணுறேன், அவன் வேறு எங்கடா போவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கு அப்படி தான் மறுபடியும் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் வெளிவரல. எனக்கு வந்து இவர் ராஜசேகர் நம்ம ராமநாராயணன் அவங்களாம் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பிச்சாங்க, ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம். அதில் மியூசிக் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. பாட்டெல்லாம் அற்புதமான பாட்டாக அமைஞ்சது. ஆமாங்க உங்கள் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். ஆமாம் நல்ல சாங். நாங்கள் ஹிந்தி பாட்டை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். அண்ணா ஏன்னா கலர் வேறு தெரியணும் இல்லையா, அதனால நான் வந்து ஹிந்தி சாங்ஸ் தான் அதிகமாக ஹிந்தி டைப்பில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், விடுகதை ஒன்று தொடர்கதை ஒன்று யார் கதை எதுதான் என்று நீதான் அறியாயோ. சேசு எல்லாம் பாட்டுருக்காரு, பாலு பாட்டிருக்கான், அசோக்னு போட்டாது, ஜானகி மேலே சேர்ந்து பாடி முதலாவது பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் 15,000 20,000 வாங்கிட்டு வருவாங்க. அண்ணன்னா ஏற்கனவே 15,000 20,000 வாங்கிட்டு கொஞ்சம் தாண்டி வந்துட்டார், ஒரு 20 ரூபா வாங்குற அளவுக்கு. நமக்குலாம் 10 15 தான் கிடைக்கும். எனக்கு இந்த 10க்குள்ளே அடக்கிடுவாங்க. ஸோ ஒரு 8 ரூபா வச்சுக்கலாமா, 8 ரூபாய்க்கு குறைஞ்ச வரல மியூசிக் இருக்குது. அது இளையராஜா டியூன்லாம் வேறு விட்டுருக்குன்னு சொல்லி பரவாயில்ல போச்சு. அதனால அதெல்லாம் போடுவார். நான் அதெல்லாம் தொடரதே கிடையாது, இருக்க வரைக்கும் இதெல்லாம் தொடரதே கிடையாது. நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். மறக்க முடியாது. பெங்களூர் ரெக்கார்டிங் போகிறோம் ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்கி போகணும். ஜேசார் பசி போடுது, கணேஷ் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம். ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்றே, நம்ம நல்ல ஹோட்டலுக்கு தானே போகிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ண பசி தாளமில்ல, வா நீ இறக்கிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு டேபிள் போட்டுச்சு, இட்லி சாம்பார்
இட்லி சாம்பார் ஸ்பூன் சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் அங்கே கிடைக்காது. அந்த புட்டு வாயில் பார்த்தா எதிர ஒரு டேபிளில் வைத்தான் அப்படி சாப்பிட்றான். நான் என்ன அக்கா அவன் சாப்பிட்றத பார்த்து சாப்பிட போகிறது யார் ஜேசஸ் என்னன்னு பார்த்தா நான் கூட ஆச்சரியப்பட்டேன். கேப்பே கிடையாது ஸ்ரீ. எப்போ மிழுங்குறான்னு தெரில, எப்போ சாப்பிட்றான்னு தெரில. ஜேசஸ் அப்படி சாப்பிடலாம் நிறுத்தியாச்சு. இது இப்படி சாப்பிட்றான், எப்போ மெல்றானா இல்லை எப்படி நேராக உள்ளே போதா, இது திங்கிங். நாங்கள் சாப்பிடல, நிறுத்தியாச்சு. ஸ்டுடியோ போகலாம். போய் ஸ்டுடியோ சேர்ற வரைக்கும் இங்கே நம்ம ஆமாம் போகிற வரைக்கும் இந்த இட்லி எப்படி சாப்பிட்டான் நீ கண்டுபிடிச்சா இல்லை எனக்கு சொல்லி ஆகணும். நான் எப்படி சொல்றது இல்லையே, அவன் வாயில போட்டான் நான் பார்த்தேன். முழுங்க வாயில. அதுக்கப்புறம் மறுபடியும் போடுறான். அது எப்போ மினுங்கண்ணா இதேவா ரெக்கார்டிங் வரைக்கும் கேட்டு பார்த்தேன். வாழ்க்கை அனுபவங்களே நிறைய இருக்குங்கண்ணா. அங்கிள் இப்போ அந்த டைம்ல வந்து நீங்க நிஜமா மிஸ் பண்றீங்களா அங்கிள்? நிஜமாம்மா. அப்போ இருந்தது. அப்போ நிஜமா நம்ம மூளை வேலை செய்யறதுக்கு வேலை இருந்தது. ஆமா ஆமா. இப்போ மூளையில இருக்கு, அதை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ என்கிட்ட நிறைய டியூன்ஸ் நானே வச்சுருக்கேன். நான் பாட்டு எழுதுறதுனால அதுக்கு அந்த டியூனுக்கு பாட்டும் எழுதி வச்சிருப்பேன். இது எப்படி எடுக்கிறது? ப்ரொஃபஸர் ஸ்டுடியோ இருக்கு டாடி, நீ பண்ணிக்காமா பண்ணி என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லி பழைய கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு எங்களுக்குள்ள புதுசு எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்களாம் நடிக்கிறோம். ஓகே இருக்கு, கதை ரெடியாக இருக்கு. ஆமாம், கதை ரெடியாக இருக்கு. நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறோம். நான் இப்போவும் சொல்கிறேன் அங்கிள், நீங்கள் டைரக்ஷனு, நீங்கள் மியூசிக்கு, உங்கள் பாட்டு, அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது. நான் அப்பா கிட்டே வந்து சொல்லுவேன், அவர் அந்த ரூமில் போய் கீபோர்டில் மட்டுமே தப்பே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க, நம்ம எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணால் பண்ணிக்கலாம்னு உங்ககிட்ட தான் அங்கிள் நாங்களாம் கற்றுக்குறோம். நிச்சயமாக உங்ககிட்ட. நாங்கள் எம்எஸ்விட்ட, ராமமூர்த்திட்ட, ஜி ராமநாதன்ட்ட, எல்லா தட்சிணாமூர்த்தி சாமிகிட்ட எல்லார்ட்டையும் அங்கே கற்றுட்டு நாங்கள் மொத்தமாக பெரிய குரூப்பில் இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பாட்டு தெரியுங்களா அதெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் காப்பீட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் காப்பீட்ஸ் எல்லாம் சொல்லட்டுமா, கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு கம்பெனி வந்ததுமா, எங்கள் ஒரு ராசாத்தின்னு படத்து பேர். அந்த படத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலைமணி ரைட்டர் இருக்கார், அவர் நல்ல புத்திசாலியான ரைட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். லவர்ஸ் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவங்களால சேர முடியல. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் பிரிஞ்சு பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும். நம்ம ஷார்ட் கட்டில் போயிடுறது, என்ன மாதிரி பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னொன்று, அதாங்க இந்த பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்னா அந்த பாட்டை ஃபுல்லாக நம்ம தான் பாடிடுறோமே. துள்ளி வரும் வெள்ளலையே நீதான் தோய் சொல்ல மாட்டாயோ பாட்டு. சரிட்டு அப்படியே திங்கு சக்கு சிக்கு சக்கு சிங்கு வாசிப்பா, திங்கு சக்கு சிக்கு சக்கு சிங்கு சக்கு சிக்கு, அது தன்னா. அந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு சேர்த்துக்கிறது. பாட்டுக்கு பாட்டு எடுத்து தன்னா தானே ஆரம்பம். பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன், அதே ரிதம். நீ வந்த வேளை எந்த மானங்கு இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன ராசாத்தி பாட்டு போட்டா. அதே பாட்டு அப்படியே ஓகே ஆயிடுச்சு. இதுதான் ஷார்ட்கட்டு, கம்போஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அதிலே பிடிச்சி நமக்கு என்ன வருதோ நம்ம ஓட்டோம்னா சரியாக போச்சு. இதை விட ஒரு ப்ரோக்ராம் பண்ணேம்மா நான் ஒரு டிவியில். நானும் சிஇஓ ஜிஇசின்னு ஒரு டிவி. ஆமாம், அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். நான் கெடுத்த பாட்டு. அதில் என்னென்னா, சாமி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பாட்டை எடுத்து அந்த விஷுவலுக்கு வேற சாங் போடுறது. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், இப்படி வரும். அது பாட்டு ஒரிஜினல் இதுதானே? இல்லை, இதே டெம்போ தான். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். இதே பிக்சர் போகுது. நான் போட்ட பாட்டு, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். உடனே எம்ஜிஆர், ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ, படத்துல வருது. இந்த டியூன் வந்துட்டு இருக்கு. இது நான் கெடுத்த பாட்டுன்னு சொல்லி போட்டேன். ஒரு பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது போட்டீங்க, சிக்குபுக்கு சிக்குபுக்கு ரயில். மன்மதலீலை வென்ற கூட போட்டீங்க. ஆமாம், அது வேற மாதிரி பாட்டு ஞாபகம். சிக்குபுக்கு சிக்குபுக்கு ரயில், வந்து சிக்குபுக்கு சிக்குபுக்கு ரயில் அடிக்குது பாரு இவ செயலு, சிக்குவாள மயிலு இவ ஓகேன்னா அடி துழுல. இதே டெம்போ. சிக்குபுக்கு ரயில் அடிக்குது பாரு இவ செயலு, சிக்குவாள மயிலு இவ ஓகேன்னா அடி தோழு, அவ சின்ன பொண்ணு படிப்பது எத்திராஜா
மனசை எல்லாம் செலவு செய்யும் சொட்டு நிலமதில் போட்டாச்சா வயசு பசங்கள வலையில இழுத்தா அதே டெம்போல அதே மீட்டர்ல வேற பாட்டு டியூன் போடுறது. இதான் 4 எடுத்த பாட்டு. அந்த ஷோ வந்து பார்த்து என்னங்க 4 எடுத்த பாட்டு கான்செப்ட் என்னங்க அது, என்னன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு நான் எழுதின பாட்டெலாம் காப்பி பாட்டெலாம் போட்டு இதெல்லாம் போட்டு நான் சில பாட்டு நான் கம்போஸ் பண்ணிருக்கேன். எம்ஜிஆர் நடிக்கிற மாதிரி இவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு ஆசை அவங்களுக்கு மியூசிக் பண்ணணுன்ட்டு இந்த பாட்டு ராஜாவின் பார்வை எல்லாம் போட்டு விட்டோம். அந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பாட்டுருக்கோம். மியூசிக்கில் சேட்டை பண்ணுறது நான் தான். நீங்கள் தான் அப்படி தான். ஆமாம், மௌன கீதங்களில் பார்த்தீங்களா, நான் வந்து அண்ணா வந்து அந்த நேரத்தில் அவர் எழுதி வச்ச நோட்டு காணும், மியூசிக் நோட்ஸை காணும். அது பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. அவர் நோட்டை காணும் தேடிட்டு இருக்காரு அப்படின்னோடனே பாக்யராஜ் நான் சொல்கிறேன். அவன் சொல்ல பாக்யராஜ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீணை வாசிக்க அதில் நாதஸ்வரம் போட்டுடலாம் அப்படின்னாரு. இல்லை அது வேண்டாம், ஏன் அண்ணன் நோட்ஸு காணாமல் போச்சு, அவர் வாசிட்டு இருக்கும்போது நான் தெரியாமல் இந்த நோட்ஸ் இந்த கதை எடுத்துறது இங்கே வச்சுட்டு நான் கண்டக்ட் பண்ணோன்னா இசை கங்கை மரன் போடலாம் அப்படின்னா அதான் ஒன்றும் படத்தில் நீங்கள் கொடுத்த ஐடியா. ஆமாம், அந்த மாதிரி சேட்டை தான் அன்னைக்கிறது. இவங்க நாங்கள்லாம் சேட்டையில் தான் வந்திருக்கோம். அங்கிள் ஆமாம் அங்கிள், எங்கள் ஒரு மாட்டுக்காரன் படத்தில் நீங்கள் வருவீங்க அப்படியே சாகர சங்கமம் கமல்ஹாசன் ஜெயபிரதா மாதிரி இருக்குது. முடிக்கும் போது உங்க இதுதான் முடிக்கும். அந்த டச்சில் ஒரு படம் நீங்கள் பண்ணணும் அங்கிள். ஓகேம்மா, இருக்குமா, கதை ரெடியாக இருக்கு. யார் ஃபைனான்ஸ் அட்வான்ஸ் எப்போ தரீங்க? முடிச்சிடலாம் அங்கிள். ஓகே. கரகாட்டன்காரன் வந்து எத்தனை நாள் அங்கிள் நீங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிங்க? 22 நாளில் முடிச்சேன் அங்கிள். 22 நாள் இப்போ சீரியல் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கிள். ஆமாம், நான் ஃபாஸ்ட் பிளான் பண்ணிடுவேம்மா. எது லாங் ஷாட்டோ அது ஃபஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் உள்ளே புகுந்துடுவேன். உள்ளே புகுந்து அது பக்கம் ஸ்டேஷன் அந்த பக்கம் ஒரு லெஃப்ட் ரைட்டு இப்படி வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி வச்சுட்டு ஒரே ட்ராலி தான் போட்டுப்போம். ஒரே ட்ராலியில் இப்படி இவர் லெஃப்ட்டில் இருப்பார், இவர் ரைட்டில் இருப்பார், அப்படி போயிடும். இப்போ அவங்கள அப்படியே திருப்பி அந்த பக்கம் வச்சுட்டு இப்படி வரும். இப்படி தான் ஆப்போசிட்டில் தானே போகும். இப்போ அது அந்த பக்கம் வச்சுட்டு இவர் ரைட்டில் இருக்கவர் லெஃப்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஆளை மாற்றி வச்சுட்டு அவர் லெஃப்ட்டில் பேசணும், ரைட்டில் பேசணும், இப்படி எடுத்துருவேன். இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் தப்பிப்பாங்க. நிஜமா இல்லை, இப்போ என்ன வீடியோவில் எடுக்கிறதுனால ஒன்றும் செலவே கிடையாது. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இவ்வளோ நேரம் வந்து என்னோட சித்தப்பா என்னோட நம்மளோட குடும்பத்துலேருந்து உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேனே தெரியல. இந்த சேனலுக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப கேட்சியாக அழகாக இருக்குது. கனெக்ட் வித் ஸ்ரீ வந்து ஸ்ரீயோட நம்மளாம் சேர்றோம் அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் வித் ஸ்ரீ அப்படிங்கிற சேனலில் இப்போ முதலாவது நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவு நிச்சயம் தேவை. திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க அத்தனை பேர் மூலமாக 10 வரணும். ஆமாம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவோம். யார் அதிகமாக சேர்த்து விட்றீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பேட்டி எடுப்போம். அது மாதிரிலாம் திட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் யார் அதிகமான சப்ஸ்கிரைபர் சேர்த்து விட்றீங்களோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து எப்படி இது பிடிச்சதா என்ன ஷோ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐடியாவும் சேர்த்து வரோம். அதுக்கு ஸ்ரீ நிறைய ஐடியா பண்ணிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க போயிட்டே இருக்கலாம் சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு. தேங்க்யூ அங்கிள்.